என்னுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போக போகிறோம். பாஸ்டர் அம்மாவை கைகளை தட்டி நாம் வரவேற்போமா? எழுந்து நின்று வேதத்தை தூக்கி பிடிச்சு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வருமட்டும் என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன் என்று உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால உறுதி கூறுகிறேன். ஆமென். மூடி வானத்துக்கு நேராக இந்த நாள் சங்கீதம் வாசித்தது போல, இந்த நாள் சங்கீதம் வாசிக்கும் போது நிறைய பேர் வரல. சங்கீதம் 63 1வது வசனத்தில், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்ந்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று சங்கீதக்காரன் தாவீது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவனுடைய வாஞ்சையை, அவனுடைய அந்த பாசத்தை, நேசத்தை தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறான். இன்றைக்கு எத்தனை பேர் அந்த நோக்கத்தோடு மாத்திரம் நாம் தேவாலயத்துக்குள் வந்திருக்கிறோம் என்பதை கர்த்தர் நம்முடைய இருதயத்தை நிதானித்து அறிகிறவராக இருக்கிறார். அதனால தான் திருவிருந்து எடுக்கும்போது சொல்லுகிறாரு, உங்களை நீங்களே நிதானித்து என் பாத்திரத்தில் பங்கு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டார். ஆத்துமா எப்படி தாகத்தோடு வருது, இம்மைக்காக மாத்திரம் இந்த உலகத்திலே தேடி வருகிற அநேக ஜனங்கள் உண்டு. எனக்கு இந்த மாதத்தில் இந்த ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இந்த வாரத்தில் இது நடக்கணும், கர்த்தர் என்னோடு கூட இந்த அதிசயத்தை செய்யணும். ஆனால் அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஏசப்பா நீங்கள் என்னோடு கூட வாங்க, நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன்னு எத்தனை பேர் நம்ம அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எனக்கு அவர் மாத்திரம் போதும் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்மை நாமே நிதானித்துக் கொள்வோம். நிறைய பேர் அவர் வேணும்னு வரல, அற்புதத்தையும் அடையாளத்தையும். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அற்புதம் அடையாளம் கிடைச்சோன்னு போயிடுறாங்க. அதனால் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறான், விடாய்ந்து போயிருக்கிறேன். இந்த நாட்களில் உலக போரில் கண்டு நிறைய பயங்கள், திகில் நிறைந்த ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் இம்மைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இது பூமி அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம், இதை தேடுகிற தாகம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அழியாத நித்திய ஜீவனை, என்றென்றும் வாழப்போகிற அவருடைய பாதப்படியை நாம் வாஞ்சிக்கிறோமா? அதுதாங்க நம்ம நிரந்தரமாக வாழப்போகிற ஒரு வாழ்க்கை. அங்கே துயரம் இல்லை, கஷ்டம் இல்லை, கவலை இல்லை, நிந்தனைகள் இல்லை, அவமானங்கள் இல்லை. ஆனால் அந்த நோக்கோடு கூட கிறிஸ்துவை உடையவர்களாய் நாம் வாழ்ந்தோமானால் நித்தியமாக நம் நித்திய கண்மலையிலே அவர் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அது எதுவாக இருக்கும். ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி, அப்பா நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு போதும் சுவாமி, நீங்கள் மாத்திரம் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் வேணும் சுவாமி. இந்த உலகத்தில் நாங்கள் எது மேலெல்லாம் வாஞ்ச வச்சுருந்தோம், நாங்கள் நம்பிக்கை வச்சுருந்தோம், அதெல்லாம் அற்று போயிடுச்சு சுவாமி. ஆனால் உம்மேல் வைக்கிற வாஞ்சி, அந்த பாசம், அது நித்திய நித்திய காலமாய் ஜீவ ஊற்றாக இருக்கும் ஆண்டவரே. என்னை தேவனுடைய சமூகத்தில் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றும்படியாய் என்னையும் நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த நம்பிக்கையோடு கூட அந்த பூமியிலே நாங்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்து உம்முடைய வாழ்க்கையில், நித்திய வாழ்க்கையில் நாங்கள் வந்து சேர்வதற்கு எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை, சிந்தனைகளை, செயல்பாடுகளை, வார்த்தைகளை, கிரியைகளை, எண்ணங்களை, நடக்கைகளை எல்லாவற்றையும் உம்முடைய எரிந்து கொண்டிருக்கிற பழிப்பிடத்தில் தகன பலியாய் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுகிறவங்க வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி, வேற எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை, என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. நீங்கள் ஆட்கொள்ளுங்க ஆண்டவரை, நீங்கள் ஆட்கொள்ளுங்க, என்னை அபிஷேகிங்க, உம்முடைய வரங்களினால் என்னை நிரப்புங்க. நான் இங்கே இருக்கும் பொழுது உம்முடைய கருவியாய் நான் பயன்படணும் சுவாமி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்வோமா? தேவன் மேல் உள்ள வாஞ்சையும் நம்பிக்கையும் கொண்டவர்களாயிருங்கள். இன்றைக்கு அநேகர் இதை விட்டுட்டோம். இதை விட்டுட்டு இது ரெண்டுமே இல்லாமல் நம்ம ஏதோ கடமைக்காக, சடங்காச்சாரத்துக்காக
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பாரம்பரியத்தை கைவிட்டக்கூடாதுன்றதுக்காக வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை, தேவன் மேல் அந்த தாகம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு வேதாகமத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, 5 அறிவு உள்ள மானை கொண்டு நமக்கு கிறிஸ்து இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். 2 விதமான மானை குறித்து நம்ம பைபிள்களை படிக்கிறோம். அது வேதாகமத்தில் சொல்லுகிறது. சங்கீதம் 42:1 என்ன சொல்லுகிறது? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. எத்தனை பேர் கதறுகிறோம்? கதறுகிறது. அடுத்த வசனம் வாசிங்க. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல், கல்லோடைய மரமோடைய அல்ல, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அல்லேலூயா. இங்க உள்ள அந்த தாகம், அந்த வாஞ்ச என்ன தெரியுமா? அந்த தேவனுடைய சமூகத்துல நிற்க வைக்கிறது. இங்கே நான் வாஞ்சையும் இல்லாமல் தாகமும் இல்லாமல் இம்மைக்காக கிடைக்கிற அற்புதத்திற்காக மாத்திரம் கூட்டத்தில் ஓடிக்கொண்டு போய் அபிஷேகம் நிறைந்து அந்த அனல் அப்படியே அவிந்து போகாதபடிக்கு எங்க வந்து நிற்கணுமா? தேவனுடைய சன்னதியிலே. அவருடைய வருகை அது நிச்சயமாக இருக்கிறது. அதற்கான இந்த அடையாளங்கள், அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்குள் ஒரு அசைவு வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு எங்கள் அம்மா இறந்த அந்த 4 நாட்களில் கர்த்தர் வெளிப்படுத்தின சில காரியங்கள். நம்ம இந்த உலகத்தில் எது மேலாம் வாஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பாசத்தை வச்சுட்டு இருக்கோம், நிரந்தரம் இல்லை. எது மேலே நம்பிக்கை வைக்கிறோம்? இது 2ஐயும் குறித்து கர்த்தர் நம்மளை ஊக்கப்படுத்தினார், நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். விட்டு விடாதீர்கள், பிடித்து கொள்ளுங்கள். 5 அறிவு கொண்ட அந்த மானை உண்டாக கடவுள்னு சொன்னார், எல்லாம் உண்டாச்சு. ஆனால் உங்களையும் என்னையும் அவருடைய கைகளினாலே எடுத்து அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி, அவருடைய கர்த்தரின் கிரியைகளாக இருக்கிற நம்மளிடத்திலே அதே வாஞ்சையை, அதை காட்டிலும் உள்ள வாஞ்சையையும் நம்பிக்கையையும் நம்மளிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார். என் மேலே என் பிள்ளை வாஞ்சையாக இருக்குதா? என் மேலே என் பிள்ளை நம்பிக்கையோடு இருக்குதா? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம இடத்துல நம்பிக்கையோடு இருக்கிறாங்களான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? என் பிள்ளை என்னை நம்புதா? என்னை நம்ப மாட்டேங்குது, இந்த பக்கத்து வீட்டு பையனோட நம்பிட்டு ஓடுது, சொல்கிறோமா இல்லையா? ஆனால் நம்ம ஆண்டவர், நம்மை உண்டாக்கினவர், நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது வாஞ்சையும் நம்பிக்கையுமே தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால சொல்றாரு பாருங்க, 63:1 சொல்றாரு சங்கீதக்காரன் தாவீது, தேவனே என்னுடைய தேவன், என்னுடைய தேவன், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறான்னு சொன்ன தாவீது சொல்றான், என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே. மோசே ஒரு தலைவனாவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதிகாலமே ஆயத்தப்படு, என் சமூகத்தில் வந்து நில்லுன்னு சொல்றாரு. அதிகாலமே எந்திரிச்சோன நம்ம எதை தேடுகிறோம்? எதன் மேல் வாஞ்சியா இருக்கிறோம்? வாசிங்க. அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. அழகா சொல்றாரு, வறண்ட நிலத்திலே தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் மான். இதனுடைய அர்த்தம் அதுதான் சொல்றது. வறண்ட நிலத்திலே தண்ணீரே இல்லை, அந்த மான் என்ன செய்கிறது? வறண்டு போயிருக்கு. உயிர் பிழைக்கிறதுக்காக அந்த நீரோடைகளை தேடி ஓடி கதறுகிறது. ஆனால் என்ன செய்யுது தெரியுமா? அது காணல் நீராய் போய்கிறது, ஓடுது. அந்த தண்ணி குடிச்சாதான் பிழைக்க முடியும். ஆனால் அதை தேடி தேடி வறண்டு ஓடுகிறது போல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் வறண்டு போய் கிடக்கிறோம். அந்த வறண்டலுக்கு நம்ம யார் மேல நம்பிக்கையும் வாஞ்சியும் வச்சிருக்கிறோம்? நம்ம உடனே ரெடியா உடனே நடக்கிற மனிதனை மாத்திரமே நம்பி நம்பி ஓடுகிறோம். அழகா சொல்கிறார் பாருங்க, கோராக்கின் புத்திரர் எதிரிகளாலே கஷ்டங்களாலே தேவனை விட்டு தூரமாக இருக்கும் சூழ்நிலையோ மன சோர்வினாலே தேவனை பற்றி கொள்ள ஏங்குகிறார். இந்த கோராக்கின் புத்திரர் யார்? அவர்கள் அழகா சொல்றாங்க, அந்த கோராக்கின் புத்திரர் என்ன பண்ணாங்கன்னா, எதிரிகள் ஒரு பக்கத்து, கஷ்டங்கள் ஒரு பக்கத்து, தேவனை விட்டு தூரமாக இருக்கும் ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையை நிதானிச்சு கொள்ளுங்க. கோராக்கின் புத்திரரை விட இன்னைக்கு இந்த நிமிஷம்
என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? எதிரிகளால் பிரச்சனையா, சத்துருக்களால் கஷ்டங்கள், ஒரு வக்கட்டு சூழ்நிலை, தேவனை விட்டு பைபிளை எடுக்கிறோம், படிக்க முடியலை, ஜெபிக்க முடியலை. இன்னைக்கு அநேகருடைய இருதயம் கடினப்பட்ட சூழ்நிலையா இருக்கு, வறண்டு போன சூழ்நிலையா இருக்கிறது. மன சோர்வு. முந்தானத்து ஒரு பிரதர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னார், அம்மா எனக்கு இந்த மாதம் இன்னும் சேலரி லேட் ஆகுது, ஆனால் அந்த மன சோர்வு என்னை உடல் சோர்வாக்கி படுக்க வைக்கிது. இன்னைக்கு பிசாசனுடைய ஆயுதம் அதுதான், சோர்வு வருகிறது. இந்த சூழ்நிலையிலையும் அந்த கோராக்கின் புத்திரர் ஏங்குகிறார்களாம். எப்படி தெரியுமா? வறண்டு போயிருக்கிறேன், என் நிலத்தில் நீரூற்றே இல்லை, தாகத்தோடு இருக்கிறேன்னு சொல்லி இந்த கோராக்கின் புத்திரர் லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு சிறு குழுவினர் யாத்ராமத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 24 கோராக்கின் புத்திரர்கள் 3 பேர், ஆசிர், எல்கானா, அபிசாப், 3 மகன்கள் இருந்தன. கோராக்கு மோசைக்கு எதிராக கலகம் பண்ணின ஒரு மனிதன். அந்த மனிதனுடைய முடிவு பூமியிலே விழுங்கப்பட்டு அழிந்தான். அவன் நிற்கும் பொழுதே பூமி 2ஆக பிளந்தது. அவன் உள்ளே போய் அவனுடைய உடைமைகள் எல்லாத்தோட கூட அழிந்தான் என்று சொல்லி என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 30ஆம் வசனத்தில் இருந்து 33 வரைக்கும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தகப்பனிடத்திலே பிறந்த யாரு? தேவ மனிதனை கலகம் பண்ணினவர்கள் தேவனை கலகம் பண்ணினார்கள் என்று இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதனிடத்திலே பிறந்த 3 புத்திரர்களும் தகப்பன் பண்ணின வழியே, தகப்பன் தேவனை வேதனைப்படுத்தின வழிமுறைகளை பின்பற்றாமல் தகப்பன் என்ன செய்யலாம்? தேவனை வேதனைப்படுத்தினான், தேவனுடைய மனுஷனை கலகம் பண்ணினான். அதனாலே பூமி 2ஆக பிளந்து உயிரோடு விழுங்கப்பட்டு செத்தான் என்று வேதம் இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. என்னாகமம் 26:11 இருக்கிறது. பழைய ஏற்பாடுகள்ல அழகா சொல்லுகிறது. ஆனாலும் கோராக்கின் புத்திரரோ சாகவில்லை, ஏனென்றால் அவர்கள் கடவுளுக்கு உண்மையாக இருந்ததினாலே தப்பித்தார்கள். இன்னைக்கு வாஞ்சையும் நம்பிக்கையும், நான் கடவுளுக்கு மேல மாத்திரம் நான் உண்மையா இருந்தேனானால் இந்த உலகத்தின் வர்ற அழிவுகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை தப்பிக்க செய்ய வல்லவராய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அழகா சொல்றாரு பாருங்க. சங்கீதக்காரங்களில் 11 சங்கீதங்களில் இவருடைய பெயர்கள் யாரு? கோராக்கின் புத்திரர். கோராக்கின் புத்திரர்னு சொல்லி அந்த மேலே தலைப்பிலே வரும், அதிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 42வது சங்கீதம் 44, 45, 46, 47, 48, 49 மேலே பார்த்தீங்கன்னா 42ஆம் அதிகாரம், அடுத்து 44 to 49 அதிகாரங்களில் மேலே தலைப்பிலை பார்த்தீங்களானால் கோராக்கின் புத்திரர் என்று சொல்லி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 84, 85, அடுத்து 87, 88 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த கோராக்கின் வழியிலே வந்த ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். பொல்லாத தகப்பன், கடவுளுக்கு வேதனை உண்டாக்கின மனுஷன். அவனுடைய முடிவு பூமி 2ஆக பிளந்தது, உள்ளே விழுந்து செத்தான். ஆனால் அவன் வம்ச வழியாக ஒரு தீர்க்கதரிசி இந்த உலகத்திற்கு வந்தார். யாரு? எல்கானா சாமுவேலை பெற்றார். சாமுவேல் தீர்க்கதரிசி 1 நாளாகமம் 6:33 to 37 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப கோராக்கின் புத்திரர் என்பது ஒரு கலகக்கார தந்தையின் வழியில் செல்லாமல் தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு தேவனுக்கு இசை மற்றும் ஆலய பணி மூலம் ஊழியம் செய்த ஒரு விசுவாசமான லேவி குடும்பமாகும். புரிஞ்சு கொண்டோமா? இந்த லேவி குடும்பத்தில் கோராக்கின்னா யாரு? இதை ஏன் இவ்வளவு தெளிவாக உங்களிடத்துல பேசுறேன்னா, அந்த கோராக்கின் தந்தையோ
தேவனை வேதனைப்படுத்தினான். அவனுடைய முடிவு அப்படி ஆயிற்று. ஆனால் அவனுடைய புத்திரர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இசையிலும் தேவனுடைய ஆலய பணியிலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டதினாலே அவர்கள் மூலியமாய் தீர்க்கதரிசி ஒருத்தர் வந்தார் இந்த உலகத்திற்கு. இன்னைக்கு உங்களுடைய வழி, உங்களுடைய பாதை, உங்கள் கர்த்தர் மேல் உள்ள வாஞ்சை இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் இருக்கிறது. அழகா சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 84:2 வாசிங்க. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. வறண்டதும் விடாய்ந்ததுமான அந்த வார்த்தைகள் எல்லாம் வரும்பொழுதும் பாருங்களேன், ஜீவனுள்ள தேவனை நோக்கி நான் அமர்ந்திருக்கேன், ஜீவனுள்ள தேவனை நோக்கி நான் கம்பீர சத்தமிடுகிறேன், ஜீவனுள்ள தேவனிடத்திலே நான் கெஞ்சுகிறேன், உயிருள்ள தேவன் அவர் மாத்திரமே என்று சொல்லி அந்த இடத்துல உறுதியாய் ஸ்ட்ராங்கா சொல்ல முடிகிறது. அதை சொல்றாரு பாருங்க, அந்த நீரோடைய கதறுவது போல தேடி அலைகிறது போல நம் தேவன் மேல் வைக்கும் அந்த தாகம், வாஞ்சை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. எப்படி மானானது கதறி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே போல நான் தேவன் மேல் வாஞ்சையோடு தாகத்தோடு நான் வருகிறேன் என்றால் அந்த தாக்கம் எதை ஏற்படுத்துகிறதுனா கர்த்தருடைய பிரசன்னத்தை என் மேல் நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? தேவ பிரசன்னம் இல்லாமல் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. தேவ பிரசன்னம் மட்டுமே நம்மை தேற்றும் என்ற உண்மையை இது உணர்த்துகிறதா இருக்கிறது. நான் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறேன், என்னை எதிரிகள் தாக்குகிறார்கள், மன சோர்வினாலே கிடக்கிறேன், என்னால் வேதம் வாசிக்க முடியல, பைபிள் படிக்க முடியல. ஆனா நீங்க தேவன் மேல் வைக்கிற அந்த வாஞ்சையும் தாகமும் உங்களுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க உட்காரவே வேண்டாம், நீங்க படுத்தே கடந்தாலும் கூட தேவ பிரசன்னம் உங்களை தேற்றி தட்டி எழுப்பி உங்களை உட்கார செய்யும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அமைதியா இருக்கிறதுக்கு இந்த இடம் இல்லை. உங்க வாய்களை திறக்கணும். உங்க காதுகளுக்குள் போகும் பொழுது உங்க இருதயத்துல ஸ்டோர் பண்ணி உங்க வாய் தன்னால ஆமேன்னு சொல்லணும். நான் சொல்லி தான் சொல்லணும்னு இல்லை. ஏன்னா அப்பதான் உங்களுக்குள் தேவ வார்த்தை உணர்வு போகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இதுவே வாஞ்சையா இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 143:6 என்ன சொல்லுகிறது சங்கீதம்? என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. கடைசியாக ஜாஸ்பர் பாடினார், என் கண்களை நோக்கிடுகிறேன், என் கைகளை உயர்த்துகிறேன், உம்முகம் நோக்கி பார்க்கிறேன், நான் வெட்கப்படுவதில்லை. ஆண்டவர் ஆவியிலே ஒரு மனதை கொடுக்கிறது இதுதான். தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்துட்டேன், ஆனால் என்னால் பின்னாடி நிற்க கூட முடியலை. கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகா சொல்றாரு பாருங்க, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உன்மேல் தாகமாயிருக்கிறது. இப்படி சொல்லல, இப்படி நீட்டுகிறார். ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற தேவன் மாத்திரமே நம்ம வறண்டு போயிருக்கிற, விடாய்ந்து போயிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அதே தான் ஆபகுக்கு 3:19 சொல்லுகிறார் பாருங்க, ஒரு மான் என்ன சொல்லுகிறது என்று. தீர்க்கதரிசி ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே லாஸ்ட் புஸ்தகத்துக்குள்ள வரும் பாருங்க. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி, அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என்னை நடக்க பண்ணுகிறார். சங்கீதம் 143:8 வாசிங்க. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், அதிகாலையில் உம்முடைய கிருபை என்னை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன், உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். ஆபகு தீர்க்கதரிசியை சொல்லுகிறார், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர்தான் என் கால்களை என்ன செய்கிறாரா, மான் கால்கள். மான் கால் பார்த்தீங்கன்னா அப்படி ஒல்லி அப்படி வரும், ஆனால் அதனுடைய ஸ்ட்ரென்த்து
கரடு முரடான மலைகள் மேலே, அந்த உச்சிகள் மேலே ஓடி ஓடி அது என்ன செய்யுமா, வேகம் பார்த்தீங்கன்னா அழகா சொல்லுகிறது. அது அடுத்த அடி குறைந்தபட்சம் 30 அடி தூரத்தில் ஒரு அடி எடுத்து வைக்குமா. ஒரு இடத்துல இருந்து 30 அடி இடத்துக்கு அதை பார்த்து கூர்மையாக அந்த இடம் ஸ்ட்ராங்கான இடமான்னு பார்த்து அந்த அடி எடுத்து வைக்குமா அந்த மான், ஆப்பிரிக்கா தேசத்தில் உள்ள அந்த மான். ஆனால் தேவனை வாஞ்சையாய், தேவன் மேல் வாஞ்சையோடு இருக்கிறவர்கள், நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள், அடுத்த அடி நம்ம எங்கே வைக்க போகிறோம், என்ன நடக்க போகுதுன்னே நமக்கு தெரியலை, நம்மளால் புரிந்து கொள்ள முடியலை. ஆனால் 5 அறிவு கொண்ட மான் அடுத்த அடி எங்கே வைக்கணும்னு இடத்த பார்த்து 30 அடி தாண்டி போய் வைக்குது. ஆனால் கர்த்தர் மேல் வாஞ்சியோடு நம்பிக்கையோடு இருந்த நம்ம விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம், கர்த்தர் சொன்ன உடனேயே நான் எங்கே போகணும், எந்த ஊருக்கு போகணும், நான் எப்படி போகணும், அங்கே எனக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கான்னு கேட்கவே இல்லை. நீ வெளியே வா கூடாரத்தை விட்டுனாரு. அவன் தகப்பன் யாரு? விக்கிரக சிலைகளை செய்து வழிபடுகிறவன். அதை விற்கிறது மனுஷனிடத்திலிருந்து ஒருவனாய் தேவன் அழைக்கிறார். இன்றைக்கு உங்களை என்னையும் பல கோட்டைகளுக்குள்ள இருந்து, பல அந்த அரண்களில் இருந்து தேவன் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். சாதாரணத்துக்கு அல்ல, அவர் மேல் உள்ள வாஞ்சை, அந்த நம்பிக்கை நம்மளை இந்த உலகத்திலே சாட்சியாக நிறுத்துவதற்கு. ஆமேன், ஆமேன். வயதான தாத்தா, அவர் வயிற்றிலிருந்து அவருக்கு மூலியமாய் சாராளுக்கு என்ன செய்கிறது, குழந்தையை கொடுக்க முடிகிறது. அறியாதையும் எட்டாதமான பெரிய காரியங்கள், அதிசயமானது. அதை செய்ய முடியும்னா உங்க வாழ்க்கை, உங்க சூழ்நிலைகளை கர்த்தரால் மாற்ற முடியுமா, முடியாதா? ஆமேன். அழகா சொல்லுகிறாரு, மான் போன்ற உறுதியுடன். அழகா சொல்றான். இதனுடைய பொருள் என்னன்னா, கர்த்தரே என் பலம், கர்த்தரே என் பலம். எனக்கு பணம், பதவி, அந்தஸ்து, உயர்வுல உள்ள இருக்க மனிதர்களை காட்டிலும் கர்த்தரே எனக்கு பலம். அவர் என்னை மான் போன்ற உறுதியுடன் கடினமான சூழ்நிலையிலும் உயரமான இடங்களிலும் தைரியமாக நடக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை தாண்ட முடியாது, இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் ஒரு பலமாய் இருப்பார் என்றால் நிச்சயமாக எல்லாவற்றையும் தாண்ட முடியும். எனக்கு எதிரி அதிகாரியான என் கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுக்கிறார். கர்த்தர் என்னை மான் போன்று ஓட உதவுகிறார். அவரை என்னை குன்றுகளில் பாதுகாப்பாக வழிநடத்துகிறார். இதுவே அவர் மேல் உள்ள நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த வாஞ்சை தாகம் என்பது எதை குறிக்கிறது என்றால், அழகா போன வாரம் ஆன்ட்டி எடுத்தாங்க, கீழ்ப்படுதலை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதே நலம் உத்தமம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய். யோவான் 4 எடுத்து வச்சுக்கோங்க, 13-15 டக்கு டக்குன்னு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும், அதுதான் உங்களுக்கு வாஞ்சை. அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருங்க. இந்த உலகம் நியூஸ் என்னென்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம், ஆனா கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து அந்த வாஞ்சையோடு கூட இருந்து இரவும் பகலும் அவர் இந்த உலகத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கிறார் தியானித்து கொண்டே இருங்க. அப்படி இருப்பீங்களானா நீங்க பாக்கியவான், பாக்கியவதி. ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சிலிண்டர் இல்லைன்னு ஓட வேண்டாம். இல்லை, இன்னைக்கு தங்கமும் சிலிண்டரும் பேசிக்குதான். நீ ஒன்றத்துக்குமே இல்லை, நான் பாரு கெத்த அப்படின்ற மாதிரி. எது எப்போ எப்படி மாறும்னு தெரியாது. இரும்பு துரும்பாகுன்னு வாங்க, துரும்புக்கு கூட ஒரு வேலை வருது.
அதனால் எந்த நிமிஷம் என்னன்னு தெரியாது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இரவும் பகலும் இந்த உலகத்தை பற்றி பேசாத, இந்த உலகத்தில் நடக்கிற காரியத்தை பற்றி தியானிக்காத. எப்படி உலகமும் பூமியும் அழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தையோ அழிந்து போகாது. உனக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை என்ன, பெற்றுக்கொண்ட வார்த்தை என்ன, நம்மளை திடப்படுத்தின வார்த்தை என்ன, அதை தியானிக்கிற வேளையில என்ன செய்கிறாரா? நான் நீர்க்கால்களின் ஓரமாய் என் கர்த்தர் எனக்கு நீரூற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது நான் செய்வதெல்லாம் என்ன செய்யுமா? வாய்க்கும். உலகத்துல பஞ்சம், ஆனா ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தானாம். உலகம் எப்படி வேணாலும் மாறட்டுங்க, கர்த்தருக்குள் மேல் இருக்கிற வாஞ்சியின் நம்பிக்கையும் விட்டுறாதீங்க. வேதம் அழகாய் சொல்லுகிறது. யோவான் 4:13-15. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு சமாரியா ஸ்திரீக்கு பக்கத்தில் இருக்கிறாரு, கிணத்தடியில். அந்த கிணத்து யாக்கோபு தோன்றின அந்த கிணத்தடியில், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த தண்ணீரை, அந்த கிணறு இருக்கிறது, அந்த கிணத்தடியில் உட்கார்ந்திருக்கிறார் மேசியா. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் என்ன செய்யுமா? தாகம் உண்டாகும். இந்த தண்ணீர் என்பதை அந்த இடத்துல போட்டுக்கோங்க. அந்த கிணத்துக்கு மேல உலக வார்த்தை. நீங்க எவ்வளவுதான் உலகத்தார் உங்களை தேற்றினாலும், உங்களுக்கு உதவி செய்தாலும், உங்கள் பச்சமா இருந்தாலும், அவர்களுடைய பாதுகாப்பு உங்களுக்குள்ள இருந்தாலும், ஆஃப்டர் ஆல் அவங்க மனுஷர் தான். எந்த நிமிஷம் என்ன நடக்கும் அவங்களுக்கும் தெரியாது. அதை தான் இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. வெறும் உலக வார்த்தையை மட்டும் பேசினால் அந்த கிணறு தண்ணீர் போல மறுபடி எனக்கு தாகம் உண்டாயிக்கொண்டே இருக்குமா, எனக்கு தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். வசனம் 14 வாசிங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ, அந்த இடத்துல இயேசுவானவர் சொல்லுகிறாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர், நான் அவங்களுக்கு கொடுக்கும் தண்ணி அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி வானத்துக்கு நேராக, அப்பா, நான் இவ்வளவு நாள் வரைக்கும் உலக வார்த்தைகள்ல வாஞ்ச வச்சிருக்கிறேன். கைகளை உயர்த்த தெரியாதா? கை கொண்டிருக்கிறீங்களா? உலக வார்த்தைகளை நான் நம்பி இருக்கிறேன். அதுதான் எனக்கு தாகம் தீர்க்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது என்னை தாகம் உண்டாக்கி கொண்டே இருக்குதுப்பா. யார் மேலேயோ வாஞ்சியோடு இருந்திருக்கலாம், யார் மேலேயோ நம்பிக்கையோடு நீங்கள் இருந்திருக்கலாம். அவங்கெல்லாம் அடுத்த நிமிஷம் கூடயே வரப்போறதில்ல. ஆனால் பிதாவாகிய வார்த்தை என்கிற இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீர் ஒரு காலம் நீ குடிக்கும் பொழுது ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஜீவனுள்ள நாள் மட்டும் பத்தாது, மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு அவரோடு கூட இருக்கிற வரைக்கும், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. பிதாவுடைய வார்த்தை மூலம் கிடைக்கும் தண்ணீர் எனக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்குமா. அந்த நீரூற்று என்ன செய்யும்? அடுத்து. ஏன்னா அந்த வார்த்தையின் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், பிரியம் வைத்திருக்கிறேன், இரவும் பகலும் தியானிக்கிறேன். அதவே நான் என்ன செய்கிறேன்? அசை போட்டு கொண்டிருக்கிறேன். அப்போ நான் செய்வதெல்லாம் வாய்க்கிறதா இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள நீரூற்று எனக்குள் ஊறிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நீரூற்று எனக்கு ஊறிக்கொண்டே இருக்கிறது. அழகா சொல்றாரு, அதுதான் வானத்தின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து பொழிகிற அந்த மழை திரும்ப இங்கிருந்து திரும்பினதாக சரித்திரமே இல்லை. இருக்கா? பூமியிலிருந்து வானத்துக்கு மழை போச்சுன்னு இருக்கா? வானத்திலிருந்து இறங்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சி உள்ளவர்களாய் இருங்கள். மழை எப்படி எல்லாருக்காகவும் பெய்தபடி தேவன் யூதர்கள் சமாரியர்களை அசுத்தமானவர்கள் என்று சொன்னார்களாம். யூதருக்கும் சமாரியருக்கும் இடையான இந்த கடுமையான இன மத ரீதியான வெறுப்பு இருந்துச்சாம். ஏன் இந்த சமாரியர்களுக்கு இப்படி இருந்துச்சு? சமாரியர்கள் யார்? சமாரியர்கள் தூய்மையை அற்றவர்களாக கருதப்பட்டனர். ஏனென்றால் யூத குலத்தில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. யூத ராஜ சிங்கம்.
இந்த யூத குலத்தர்களுக்கும் இஸ்ரவேலர் சமாரியர்களுக்கும் கொஞ்சம் கலப்படமாயினது. அந்த எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலில் வடக்கு பகுதியில் சமாரிய பகுதியில் வாழ்ந்தவர்கள் தான் இந்த சமாரியர்கள். இஸ்ரேல் பகுதியில் வடக்கு பகுதியில் சமாரியர்கள் வாழ்ந்தார்கள். கிமு 722 அசரிய படையெடுப்பிற்கு பிறகு இஸ்ரவேலின் வடக்கு பகுதியில் எஞ்சியிருந்த இஸ்ரவேலர்களுக்கும் அந்த சமாரியர்களும் கலவ ஆரம்பித்தார்கள். பொண்ணு கொடுக்க பொண்ணு எடுக்க அவங்களுக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க? கலக்க ஆரம்பிச்சிட்டார்கள். ஆனால் அங்கே குடியேற்றப்பட்ட புறஜாதிகள் கலந்து உருவான இனக்குழு தான் இந்த சமாரியர்கள். அவர்கள் எபிரேய வம்சவழியை உரிமை கொண்டாடினாலும் யூதர்களால் அவர்கள் தூய்மையற்றவர்களாக கருதப்பட்டனர். அதை தான் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைக்க வருகிறார். ஹல்லேலூயா. அந்த சமாரியா ஸ்திரீ அந்த கிணற்றடிகளே வருகிறார். இவர் அந்த கிணற்றிலே உட்கார்ந்துருக்கிறாரு. நீ இந்த கிணத்து தண்ணியை குடிச்சேன்னா உனக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் மகளே. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிச்சேன்னா உனக்கு ஒரு காலமும் தண்ணீர் எடுக்காது. ஏன் இந்த உரையாடல் அந்த இடத்துல சொல்லுகிறார் என்றால், அவர் சமாரியா பெண். அது மாத்திரமல்ல, அவளுடைய கஷ்ட சூழ்நிலைகள், பாவத்திலே அகப்பட்டிருக்கிற காரியங்கள், அவர் மற்றவளுக்கு முன்பாக அவள் என்ன செய்ய முடியாது, வந்து அந்த கிணத்துல தண்ணி எடுத்துட்டு போக முடியாது. மதியான வேளையிலே அந்த உச்சி வெயில்ல அவள் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவள் வந்து அந்த தண்ணி எடுத்துட்டு போகணும். அப்படி நான் பலராலே புறக்கணிக்கப்பட்டவள், பலராலே ஒதுக்கப்பட்டவள், நிராகரிக்கப்பட்டவள். கணவன் இருக்கிறான் போறான். எத்தனை கணவன்மார்கள் எல்லாவற்றையும் இவ சொல்லல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல உட்கார்ந்திருந்து அவளுடைய எல்லா கதைகளையும் சொல்லுகிறார். உங்களுடைய இருதயத்தின் நினைவை கர்த்தர் அறிகிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்க? உங்களை நிராகரிக்கப்பட்டாங்களா? நீங்க அவமதிக்கப்பட்டீங்களா? உங்களை புறக்கணித்தார்களா? தாகத்தோடு இருக்கிறீங்களா? இந்த உலகத்தின் தாகத்தை தீர்த்துக்குருவோன்னு நினைக்கிறீங்களா? இந்த உலக தாகம் எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் உன்னதர் கொடுக்கிற அந்த ஜீவ ஊற்று உங்களுக்கு ஒரு காலமும் தாகம் எடுக்காது. அந்த இடத்துல அழகா சொல்றாரு பாருங்க, யூதர்களுக்கும் சமாரியருக்கும் இடையே இருந்த கடுமையான இன மத ரீதியான வெறுப்பு மற்றும் தொடர்பின்மை, ரெண்டு பேத்துக்குள்ள என்ன கிடையாது, தொடர்பில்லை, அசுத்தம்னு வெறுத்து அவங்கள ஒதுக்குன நாட்கள்ல இயேசு இத்தடைகளை உடைத்து இன வேற்றுமையை கடந்து அனைவர் மீதும் அன்பு மழையை பொழிய விரும்புகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது சமாரிய பெண்ணுக்கு உண்மையான ரட்சிப்பை, இந்த உலகத்தில் உங்களுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை சொன்னீங்கன்னா அதற்கு ஏற்ற சரீர பிரகாரமான உதவிகளை வேணா செய்வாங்களே தவிர உங்க ஆத்துமா விடுதலை அடையாது, உங்க ஆத்துமா மீட்கப்படாது. ஆனா உங்களுடைய வாஞ்சைய, உங்களுடைய நம்பிக்கைய தேவன் மேல் வைத்தீர்கள் என்றால் உங்க ஆத்துமா விடுவிக்கப்படுகிறதா இருக்கு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அந்த ரட்சிப்பை, அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். வசனம் 10 வாசிங்க, 4:10. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும், தேவனுடைய ஈவு, எல்லா மனிதரும் தேவ மகிமை அற்றவர்களானார்கள். என்ன செய்து? பாவம் செய்து. ஆனால் கிருபை வரமோ என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? தேவனுடைய ஈவு, பாவை மன்னிக்கும்படியாய். தேவனுடைய ஈவு அந்த இடத்துல நீ தெரியாம இருக்கிற. நீ தெரிஞ்சிருந்தா நீ என்னை பார்த்து அந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்ட. வாசிங்க சிஸ்டர். தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவத்தை. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வருகிறோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம், ஆனா நமக்கு கொடுப்பவர் இன்னார் என்று நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்தேன். அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பது நம்பிக்கையோடு கூட இருங்க. நீ அறியாததுனால, நீ அறிந்திருந்தியானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவத்தை நீரே கொடுத்துரு. இன்னைக்கு நீங்கள் நான் அறிஞ்சிருக்கோமா இல்லையா?
உண்மை உள்ள ஜீவ ஊற்று எங்க இருக்குன்னு அறிஞ்சிருக்கிறோமா இல்லையா? இனி யாரை நம்பியாவது அவர் மேல் வாஞ்சியோட நம்பிக்கையோட போவோமா? தேவன் மேல் மாத்திரம் என்ன செய்யுங்க, வாஞ்சியும் நம்பிக்கையோடு இருங்க. அழகா சொல்லுகிறார் தேவன், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த ஒரே தாகம் நீங்களும் நானும் தான். நம்மளுடைய பாவத்தை மீட்கணும், நம்மளை பிதாவோடு சேர்க்கணும். அந்த தாகத்தோடு தான் அந்த கிணற்றில் வந்து நிற்கிறார். அந்த சமாரியா பெண்ணுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். இதே போல் உங்கள் பக்கத்தில் என் பக்கத்தில் கர்த்தர் இந்த நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். நம்மளுடைய ஆத்துமா அவருக்கு முக்கியம். அந்த ஆத்துமாவை கலங்கடிக்காதீங்க, அந்த ஆத்துமாவை தேவனிடத்திலே கொண்டு வரவேன். அதனால தான் மரித்தோன்னு சொல்லுவாங்க, மரித்த மண்ணுக்கும் புழுதிக்கும் போகுது, கர்த்தர் தந்த ஆவி கர்த்தரிடத்துக்கு ஆத்துமா அவரிடத்துல திரும்புகுது என்று சொல்லி. அதனால் அந்த ஆத்துமாவே, ஆனாலும் கூட அந்த ஆத்துமா தாகத்தோடு கூட நான் அவரை தேடவில்லை, அவரே என்னை தேடி வந்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நான் அவரை தேடி போகலைங்க, அவர் என்னை தேடி வந்தார். சமாரியா ஸ்திரீ அவரை தேடி போனாங்களா? அவரை தேடி, அவளை தேடி வந்து உட்கார்ந்துருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தாயின் கருவிலே எப்படிப்பட்டு நம்ம உருவாகணுமோ தெரியாது. நம்ம உருவாக்குன தேவன் கைவிடாத தேவன். நம்மளை ஏற்ற வேளையில் நம்மளை கண்டுபிடித்திருக்கிறார். யோவான்ல சொல்லுது 15:16, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த வார்த்தை என்னை ரொம்ப உடைச்சது. நம்ம அப்பாவை தேடி நான் போகலை ஆண்டவர், ஆனால் ஆண்டவரே நம்மளுடைய இருதயத்துடைய காரியங்கள், உடைக்கப்பட்ட காரியங்கள், வறண்டு போயிருக்கிற நேரங்கள், விடாய்ந்து போயிருக்கிற நேரங்கள் எல்லாம் நம்மளை தேடி வந்து நம்மளை ஒரு தாய் தேற்றுகிறது போல, தகப்பன் அணைக்கிறது போல நம்மளை தேற்றி அரவணைக்கிறவராக இருக்கிறார். உன் வறட்சி மாற, வறண்டு போன உன் வாழ்வு மாற நானே வருகிறேன் என்று சொல்லி அவரே வந்த தேவன். இதுதான் தேவனுடைய ஈவுங்க, இதுதான் தேவனுடைய ஈவு. இதுக்கு நம்ம எவ்வளவு விளைக்கிறேன் கொடுத்தாலும் கூட இதற்கு ஈடாகாது. அவர் எதிர்பார்க்கிறது நம்மளுடைய ஆத்துமாவை, நம்மளுடைய ஆத்துமாவை. நம்ம இன்னைக்கு எவ்வளவோ கிறிஸ்துவின் போர்வைக்குள்ள இருந்துக்கிட்டு அநேக காரியங்களை துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆத்துமா தொய்ந்து போக விட்டுறாதீங்க. அதுக்கு அழகாய் ஒரு வசனம் கொடுக்கிறார் பாருங்க. எபேசியர் 5:26 வாசிங்களேன். எனக்கு இன்னும் 2 பகுதிக்கு இருக்கு, நான் அடுத்துதான் உங்களோட கூட. தாம் அதை திருவசனத்தை கொண்டு திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்கிறதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவசனம், இந்த வேதாகமம், இந்த திருவசனம் மாத்திரமே நம்மை சுத்திகரிக்கிற உண்மையான ஒரு கருவியாய் பயன்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த மனுஷன் என்னை கை நீட்டி நீ குறைன்னு சொல்றதுக்கு இல்லை, உங்களுக்கு எனக்கும் என் கையில் கொடுத்துருக்கிற வேதாகமம், இந்த திருவசனத்தின்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோமானால் இது என்னை சரியான பாதையிலே நடத்துகிறது, என்னை உண்மையாய் சுத்திகரிக்கிறது, அனுதினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னை சுத்திகரிக்கிறது. பாவத்திலிருந்து, தீமையில இருந்து, கசப்புகள்ல இருந்து என்னை என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறதா இருக்கு. கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும்போது நாம் உள்ளம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கை தூய்மை அடைகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 3:16 இயேசுவானவர் சொல்லுகிறார், இயேசு ஞானஸ்நானம் பெற்று அந்த எபேசியர் 5:26 போடுங்க. எபேசியர் 5:26, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து, தண்ணீர் மூழ்கினால் வசனம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. பாவத்துக்கு செத்து நான் நீதிக்கு பிழைக்கிறேன், பரிசுத்தமாகிறதற்கும்
கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். ஹல்லேலூயா. முந்தின செய்த பாவங்கள் எல்லாம், அந்த கரைதிரை, அந்த பழைய வஸ்திரங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக, மகிமையுள்ள தேவன் தங்குகிற சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும், தனக்கு முன் கிறிஸ்துவுக்கு முன்பாக பிதாவுக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நம்மை அவரிடம் ஒப்புரவாகிறதுக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தாருங்க. நம்மளை பிதாவோடு கூட ஒப்புரவாகிறதற்கு, அந்த நடுச்சுவரை உடைப்பதற்கு நம்மேல் தாகமுள்ளவராய் அவரே இந்த உலகத்திற்கு ஒப்பு கொடுக்கும்படி வந்த தேவன். இயேசுவானவர் மனிதனாகவும் இருந்தார், 100% கடவுளாகவும் இருந்தார். ஆனால் இயேசுவானவர் கூட மத்தேயு 3:16 பாருங்க, பிதாவின் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். அவர் நான் கடவுள் தானே, நான் ஏன் இஷ்டத்துக்கு படி நடக்கல, பிதாவுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி மனிதனாய் வந்தவர், நமக்கு ஒரு வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தான் குமாரனாகிய கிறிஸ்து இயேசு. அந்த வார்த்தை, பிதாவுடைய வார்த்தையின்படி கேட்டு கீழ்ப்படிந்து செயல்படும் போது அவர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பதற்காக நமக்கு ஞானஸ்தானம். ஆனால் அவர் நமக்கு முன்மாதிரியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் முன்மாதிரியாக அதை எடுத்து காட்டினார். அதை எடுக்கும் பொழுது என்ன செய்யப்படுகிறது? வானம் திறக்கப்படுகிறது. அது திறக்கப்பட்டதாகவே இருக்கிறது. அப்பொழுதுதான் தூய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? பிதாவாகிய வார்த்தை அப்படியே நிற்கவில்லை, எல்லாத்தையும் உண்டாக்கினது. ஆனால் உங்களையும் என்னையும் மறுபடி சேர்ப்பதற்காக, பாவம் செய்து தேவனை விட்டு நம்ம தூரம் வந்துட்டோம், நம்மளை சேர்ப்பதற்காக அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் இயேசு கிறிஸ்து குமாரனாகிய கிறிஸ்துவாய் இந்த உலகத்திற்கு வருகிறார். அவர் என்ன செய்கிறார்? நமக்கு முன்மாதிரியாக பிதாவுடைய வார்த்தையை கேட்டு வாழ்ந்து அந்த அடிச்சுவடுகளை விட்டு சென்றிருக்கிறார். நீங்கள் நானும் அவருடைய அடிச்சுவடுகளை, அவர் நடந்த பாதைகளை நாமும் நடக்கும்போது மாத்திரமே நம்ம பரலோகத்திற்கு செல்ல முடியும். அதுதான் அப்போஸ்தலர் 1:4-5. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திருங்கள். தூய ஆவியானவரை தருவதாக தேவன் வாக்குறுதி அளித்தார். அது எங்க இருக்குன்னா ஏசாயா 44:3 இருக்கு. தூய ஆவியானவரை நான் உனக்கு தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். ஆவியானவரின் திருமுழுக்கு பெறுவதற்காக சீடரை எருசலேமிலே காத்திருக்கும்படி கர்த்தர் கூறுகிறார். அவர்கள் காத்திருந்த பெந்தேகோஸ்தே நாளன்று அவர்கள் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். அதான் அப்போஸ்தலர் 2:4-5. ஆவியானவர் அன்று அருளப்பட்டு விட்டபடியால் அதற்கு பின் இன்று வரை அதை பெறுவதற்கு எருசலேமுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, காத்திருக்க வேண்டியதும் இல்லை. தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்போது எவரேனும், யாராக இருக்கட்டும், சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், வாஞ்சையோடு அப்பாவிடத்தில் கேட்டார்கள் என்றால் உடனடியாக ஆவியானவரின் அந்த அபிஷேகத்தை பெற்று கொள்ளலாம். இதோடு நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.